ஹாய் கைஸ், நான் உங்கள் எம்எஸ்டி ட்ரேடர். ஸோ நம்ம வீடியோ போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. நம்ம வீடியோ போட்டாமல் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நான் வீடியோ வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இப்போது ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. $1 to $50, $1 $50 எப்படி போயிருக்கும்? ஜஸ்ட்டு சிங்கிள் பேரில் எடுத்து போயிருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏஓடி சிஹெச்எஃப்ல நேற்று என்ட்ரி எடுத்திருந்தேன். ஏஓடி சிஹெச்எஃப்ல நேற்று என்ட்ரி எடுத்திருந்தேன். எப்படின்னா நான் $50 அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். $50 வந்து $50 நான் வச்சுருந்தேன். ஓகேவா, $50 நான் வச்சு 100% ரிஸ்க் வச்சேன். 100% ரிஸ்க் வைக்க பார்த்து எனக்கு வந்து நான் எதில் நான் என்ட்ரி எடுத்துன்னு சொல்லிடுறேன் அவங்களுக்கு. நான் எதில் என்ட்ரி எடுத்தேன்னா எந்த ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறேன்னா எஃப்என் மார்க்கெட்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுலேயும் மார்க்கெட்ஸ் புதுசாக வந்துருக்கு. எஃப்என் மார்க்கெட்ஸ்னு சொல்லிட்டு ப்ரோக்கர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவிலே நான் இது பண்ணுறேன். ஓகேவா, இப்போ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கேப் விட்டு வீடியோ போடுறேன். ஸோ எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக கன்வே பண்ணுறேன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். $50 நான் $50 டெபாசிட் பண்ணிவிட்டு, ஆமாம், $50 வந்து நான் இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது நெட்ஒர்க் ஃபீன்னு சொல்லிட்டு $7 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யூஎஸ்டிடியில் பண்ணிங்கன்னா, அதே நீங்கள் யூஎஸ்டி காயின் இருக்குல்ல, அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $1 ஒரு $0.5 தான் கமிஷன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சுவல் ட்ரேட் எங்கே எடுக்கணும்னா, ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். $50 வந்து நான் வச்சுருந்தேன்னா $50 வச்சு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். சரியா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே போட்டிருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. என்னோடய $50 லாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். என்னோடய $50 லாஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து லாஸ் கொடுத்துட்டு என்னோடய 1:4 என்னோடய டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் என்னோடய $50 ஃபுல்லாக லாஸ் ஆகலை. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஓகேவா, $50 ஃபுல்லாக லாஸ் ஆகலை, $49 லாஸ் ஆச்சு. ஸோ சைடில் வந்து நான் உங்களுக்கு இப்போ போடுறேன். சைடில் போட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். $50 மைனஸு. ஓகே, $50 நம்மளோட ரிஸ்க்கு 100% ரிஸ்க் வச்சுருக்கோம். 24.36 மைனஸ் 12.35 மைனஸ் 11.98. நம்மளோட பேலன்ஸ் வந்து ஒரே $. ஓகே, உங்களுக்கு சைடில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பேலன்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு $. ஓகேவா, ஒரே ஒரு $. வச்சு மட்டுமே நான் திரும்ப $50 கொண்டு வந்தேன். ஸோ இது பெரிய கஷ்டம்னு சொல்லலாம். கஷ்டம்னு சொல்கிறத லக்கு முக்கியம். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி வேணால் போகலாம். நான் எங்கே எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து $1 வச்சு $50 பண்ணியிருக்கோம். சரியா, ஆமாம், $1 வச்சு $50 பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய என்ட்ரி வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு. எதனால் என்ட்ரி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, மார்க்கெட் லோவரில் வந்துருச்சுன்னா எந்த டைம் ஃப்ரேம் வந்தாலும் சரி தான், மார்க்கெட் லோவரில் வந்துச்சுன்னா அப்படியே கீழே இறங்கிடாது. ஒரு லோவர் ஹை புல் பேக் வந்துட்டு தான் திரும்ப போகும். ஸோ அதை நான் பேஸ் பண்ணி அது சில பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தான் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்க முடியும். சில பேர் வந்து ட்ரெண்டை மட்டும் தான் பிடிப்பாங்க. நான் வந்து கவுண்டர் ட்ரெண்டையும் பிடிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தேன். ஓகேவா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து ஆமாம் $49 $1 இருந்துச்சா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 0.01 போட்டேன். உங்களுக்கு அதெல்லாம் லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ ஃபுல் ப்ரூஃப் வந்து ரெக்கார்ட் எடுத்து வீடியோ ஃபுல் ப்ரூஃப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஓகேவா, இந்த இடத்துல 0.1 எத்தனை மணிக்கு இப்போ நான் எடுத்துருக்கேன்னா 10:30 மணிக்கு எடுத்துருக்கேன். நான் எத்தனை மணிக்கு தூங்கினேன்னா காலைல 7 மணிக்கு. 7 மணிக்கு மார்க்கெட் நான் அப்போயும் க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணது 11 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணேன். அப்படி இருந்தாலும் நான் 7 மணிக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு. அதுவரை நான் என்ன செஞ்சேன்னா 0.1 ஒரே ஒரு $. தான் ரிஸ்க். ஆல்ரெடி நம்மளுக்கு $49 லாஸ் ஆகிடுச்சு. 0.1 அந்த $1 வச்சு தான் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபுல் ரிஸ்க். இங்கே இது 0.1 கொஞ்சம் ப்ராஃபிட் வருதா, இந்த ப்ராஃபிட்டை இது மார்ஜின் எடுத்துகிட்டு இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 0.01 ஏகப்பட்ட லாட் அடித்தேன். இந்த இடத்துல அடிச்சு $50 $1 வச்சு $50 போயிருக்கும். ஓகேவா, ஒன்று சொல்கிறேன், நான் வந்து லேயரிங்கே பண்ண மாட்டேன். நான் எடுத்தால் ஒரே ட்ரேடு 100% ரிஸ்க் எடுக்கணும்னா 50% பிரித்து இங்கே ஒரு 50 போடும், இங்கே ஒரு 50 போடும். தவிர இந்த லேயரிங் கான்செப்டே எனக்கு செட் ஆகாது. எனக்கு என் ஸ்ட்ராட்டஜிக்கு லேயரிங் செட் ஆகுது. ஏன்னா நியூஸ் ட்ரேடிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லேயரிங் செட் ஆகும். சரியா, நம்ம யோகேஷ் ட்ரேடர்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர்லாம் வந்து நியூஸ் ட்ரேடிங் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற ஆள். அவர்லாம் வந்து எப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல எடுக்கிறாங்கன்னா மார்க்கெட் ஒரு புஷ் கொடுத்துரும். நம்ம அப்படி கிடையாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே
எந்த டைம் ஃப்ரேமாக தான் லோவர் ஹை போய்ட்டு ஒரு 2-3 நாளில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. எப்படி செட் ஆகாதுன்னு சொல்கிறேன்னா, நான் இந்த இடத்துல நிறைய லாட் போட்டேங்க, 100% லாட் போட்டேன். இந்த இடத்துல இன்னொரு 100% லாட் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50% லாஸ் போடுறேன்னா இந்த இடத்துக்கு வரதில்லை, இந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கும்போது என்னோடய எல்லாமே லாஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் ஓப்பனாக வச்சுக்கிறேன், எனக்கும் லேயரிங்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அதனால் லேயரிங் சைடே போகுது. சரி $1 தானே, $1 வச்சு லேயரிங் தான் பண்ண முடியும். $1 இங்கே எடுத்துகிட்டு நம்ம இது வரையும் பிடிச்சோன்னா நமக்கு $4 தான் கிடைக்கும் 1:4. ஸோ லேயரிங் தான் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு நான் லேயரிங் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் F1 மார்க்கெட்ஸ் தான் பண்ணேன். உங்களுக்கு அதையும் காட்டிக்கிறேன். அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் மீன்ஸ் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். F1 மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு $1 வச்சு நம்ம $50 பண்ணிடணுமா? $1 வச்சு $50 பண்ணியிருக்கோம். இருக்கு பாருங்கள், FundNX சர்வர் எல்லாமே உங்களுக்கு இது வந்து என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, லெவரேஜ் 500. ஸோ இதுதான். ஓகே, என்னோடய வந்து ஆக்சுவல் என்ட்ரி எங்கே நான் சொல்லிடுறேன். என்னோடய ஆக்சுவல் என்ட்ரி எங்கன்னா இந்த ஜோன் தான். இந்த ஜோனில் தான் நான் என்ட்ரி செல் பண்ணணும். அதெல்லாம் நான் கவுண்டர் ட்ரெண்ட் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம் பார்த்து பை பண்ணியிருக்கேன். ஓகேவா, பை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த என்ட்ரி கொஞ்சம் இதாக தான் போய்ட்டுருக்கு. நான் பார்த்தேன், யோசிச்சு தான் எடுக்கணும். ஒரு 4 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸில் க்ளோஸ் வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பார்க்க போகிறீங்க. நான் எங்கே என்ட்ரி எடுத்து எங்கே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுறேன், பார்த்துருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.